ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன சண்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம் சீரக சம்பா ரைஸில். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டு சொல்ல போகிறேன். இப்போ வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். அதில் வந்து கல்பாசி, அதுக்கப்புறமா அந்த பிரியாணியோட ஐட்டமெல்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அப்புறம் சோம்பு, இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த பேஸ்ட் போடுறாங்களே, இது வந்து என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அதை போடுறோம். இப்போது சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அரிசி, அதே அளவுக்கு கறி, சிக்கனு, சரிங்களா. இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் வந்து 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணினது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுவாங்க. இப்போ இது வந்து எப்போவுமே பிரியாணிக்கு 1.5 கிலோ அரிசினா அதே 1.5 கிலோ அளவுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கூட கறி போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி செஞ்ச அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. காரமெல்லாம் கரெக்டாக போட்டு பயங்கரமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறணும். நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா வந்து அறுத்தலை போட வேண்டியது இல்லைங்க, நம்ம வந்து அப்படியே போட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட சேரும்போது நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகாது, நசன்னு. அதனால் அப்படியே முழுசாக போட்டுக்கிறது. இதை வந்து நல்லா அந்த ஆயிலே வந்து நல்லா டீப் ஃப்ரை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போடுவாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா 5 தக்காளி அறுத்து போட்டுடணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேஸ்ட் என்னென்னா, இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து பேஸ்ட்டாக உள்ளே ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா தக்காளி போடுவாங்க. ஆக்சுவலி இது செய்கிறது எங்கள் அத்தை தான், சூப்பராக செய்வாங்க நான்வெஜ்ஜெல்லாம். நான் அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதே மாதிரி நீங்களும் தேவையான அளவெல்லாம் போட்டு, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ போட்டது வந்து பிரியாணி மசாலா. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்குன்னு சொன்னாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஆயிலில் வந்து அது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பபிள்ஸாக வரும். இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவரிஷாக நல்லாயிருக்கும், ரொம்ப காரமாகலாம் இருக்காது. அப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அளவுக்குலாம் புளிப்பே இல்லை, சப்புன்னு தான் இருக்குது அப்படின்ட்டு 5-6 தக்காளி அறுத்து வச்சுருந்தோம். அதை அப்படியே உள்ளே போட்டோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கிளறி விடணும். அந்த ஆயிலில் அப்புறம் நான் போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த ஆயில் அப்படியே நல்லா கிளறி அது அப்படியே மிங்கிளாகி நிற்கும் பாருங்கள். அது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அது நல்லா அந்த தக்காளி மசியறதுக்கு உப்பு போட்டாச்சு. கல்லுப்பு போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டது ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், டேஸ்ட்டே மாறி போயிடும் பிரியாணியோடது. அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சாங்க. இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கு கீழே. இது வந்து சுடு தண்ணி. இந்த சுடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுருக்கிறது சுடு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எப்போ ஊற்றுவோம் அப்படின்னா கறி போட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி அதில் ஊற்றுறதுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து தண்ணி வந்து காய வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கறி போட்டதும் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வடைச்சட்டியில் அந்த ரைஸும் போட்டு பண்ணும்போது நல்லா விரிஞ்சு நல்லா வெந்து வராது, தம்மும் போட முடியாது. அதனால் நாங்கள் இந்த தாளிப்புக்காக மட்டும் இதை வச்சுக்கிட்டோம். இப்போ கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த குண்டால் அதை வந்து அப்படியே எடுத்து இதில் ஊற்றியாச்சு.
நல்லா கொதிக்க இருந்தது தண்ணி. அப்போ தான் வந்து கறி சீக்கிரமாக வேகுமா. நம்ம சைடில் வந்து அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கிட்டாங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ போட போகிறதில்ல. கறி போட்டதுக்கப்புறமா நான் அந்த தயிர் ஊற்றிட்டாங்க. தயிர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தனியாக வச்சுக்கிட்டாங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா தான் தம் போடுவோம்ல, அதுக்கு முன்னாடி தான் இந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா பொழுன்னு நல்லா பிரிஞ்சு நல்லா வருமா. இந்த எலுமிச்சம்பழத்தோட அரோமாவும் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ட்ரிக்ஸு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக போடுங்க. நான் கூட சர்க்கரை ஏன் போடுறீங்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை, அது ஒரு ஃப்ளேவரிஸாக நல்லா இருந்தது சாப்பிட்ற. அதாவது நம்ம பிரியாணி கெடுக்கவே இல்லை, அது போட்டதும் தெரியல. அதனால் சர்க்கரை மட்டும் கொஞ்சமாக போட்டாங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ அரிசியை போட்டாச்சு. அரிசி வந்து எந்த ஸ்டேஜில் போடணுன்னா, சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஓரளவுக்கு அரை வேக்காடாக வெந்துடணும். அதாவது 3/4 பாகம் வெந்துடணும். அந்த டைமில் அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டைமில் இந்த எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றிடணும். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா 1, சின்னதாக இருந்தால் 2, கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா 1. அதை வந்து நல்லா புழிஞ்சு அந்த சாறை ஊற்றியாச்சு, கலக்கி விட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து தம் போடணும். இது ஓரளவுக்கு நல்லா அந்த அரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு வற்றிருச்சு, அரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணுன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து தம் போடணும். பக்கத்தில் என் பையன் வேறு. அப்புறம் பக்கத்தில் வந்து மீன் வந்து நான் பொரிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை வந்து இந்த தம் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பிரியாணி செஞ்சு அந்த தம் ஃபைனல் டச் தான், அவ்வளோதான். ஓரளவுக்கு தண்ணி வற்றி அதாவது ஒரு 5 மினிட்ஸு 6 மினிட்ஸில் இந்த ரைஸ் ரெடி ஆயிரும். அந்த ஸ்டேஜில் ஒரு தம் போடுவாங்க. தம்னா பக்கத்தில், அதாவது ஒரு பெரிய ஒரு குண்டா சட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி பிடிச்சி மேலே வச்சிட்றது தான். அந்த சூட்லேயே வந்து அது அப்படியே நல்லா உதிரியாக நல்லா வெந்துடுமா. ஸோ பிரியாணி வைஸ் அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டு இதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேட் வச்சு கடைசியாக வந்து ஃபைனல் டச். கொத்தமல்லி அதிகமாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மையை உண்டு பண்ணி விட்டுரும் பிரியாணிக்கு. அதனால் லைட்டாக போடணும். மின்ட்டு போட்டுக்கலாம், அதாவது புதினா போட்டுக்கலாம். அது நல்ல கமகமன்னு வாசம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி புதினா போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கணும் அரிசி. அப்போ தான் வந்து இது இன்னும் நல்லா வேகும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி. பாருங்கள், பிரியாணி, ரைத்தா, சிக்கன்,